வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. இன்னைக்கு இந்த லேட் 20ஸ்லையும் ஏர்லி 30s இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம இன்ஃபர்டிலிட்டி இவ்வளோ அதிகமாக பார்க்க முடியுது. வாட் இஸ் த ரீசன்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ரொம்ப சயின்டிஃபிக்காக போகாமனா த ஹார்மோன்ஸ் இன் ஆர் பாடி கோ அப் அண்ட் டவுன். கரெக்டாக இருக்க வேண்டி இப்போ உண்மையாகவே சில ஃபுட்ஸு இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டா அவங்க ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது என்ன ஃபுட்டு மேம்? ஸோ அந்த மாதிரி ஃபுட் நீங்கள் பேசணுன்னா நான் இப்போ யூ வில் நாட் பிலீவ் மீ, ஒரு 24-25 இயர்ஸ்லாம் நான் இந்த பிரச்சனை பார்த்துட்ருக்கேன். மேம் சொல்கிறீங்க, இந்த ஐவிஎஃப்ங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ ஐவிஎஃப்ல என்ன நம்ம வித்தியாசமாக பண்ண போகிறோம், இந்த நேச்சுரல் சைக்கிள்லையோ ஐயுஐ சைக்கிளையோ நம்ம பண்ணாதது ஐவிஎஃப்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ இந்த எக் ஃப்ரீசிங் மாதிரியான கான்செப்ட்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா மேம்? we will tell கொஞ்சம் சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறது பெட்டருங்க, பிகாஸ் இப்போவே உங்களுக்கு ரிசர்வ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபர்டிலிட்டியினுடைய எனக்கு தேதிக்கு பிக்கஸ்ட் மித் என்ன? இந்த மாதிரி ரேபிட் ஃபயர் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் தான் பார்த்துருப்பாங்க. நான் இந்த 2 ஃபுட்ஸ் அப்போ எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது, எனக்கு விரைப்புத்தன்மையும் சரியாக இருக்குது, எனக்கு எஜாகுலேஷனும் சரியாக இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னா கூட நீங்கள் பார்க்குறது செமன் வால்யூமுங்க. வால்யூம்க்கு அதில் இருக்கிற ஸ்பெர்ம்ஸ்க்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் ஆஸ் அ கப்பலாக எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? ஃபர்டிலிட்டிக்கு நமக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. யாருக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னால் அதை தாங்க முடியல மேடம், எவ்ரி மந்த் ஐ see my period and I feel like I'm losing my life, எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது, ஐ ஹாவ் suicidal thoughts, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்னவா இருந்தாலும் ஒரு couples is infertile, not the patient or the wife or husband is infertile. பொதுவாங்க நமக்கு இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு குழந்தையை எதிர்பார்க்குறதுங்கிறது இயல்பான விஷயம். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால நம்ம ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற அளவுக்கு நம்ம இருக்கோம், அதெல்லாம் ஓகே. பட் முன்னாடி காலத்தில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸும் இன்ஃபர்டிலிட்டியும் இவ்வளவு தூரம் அதிகமாக இருக்குன்னா அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. ஏதோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கும், இல்லை நம்ம பழக்கவழக்கமாக இருக்கணும், இல்லை முன்னாடி இருந்தவங்க செய்யாத ஒரு தப்பான விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கமா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்குல்ல. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. யாரெல்லாம் குழந்தை இன்மையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த தகவல் செறிந்த ஒரு பாசிட்டிவ் நிகழ்ச்சியை நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் நம்ம இருக்கோம். நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சமிதா மொட்டூரி இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். ஹலோ மேம். வணக்கம் மேம். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை போன ஜென்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி இவ்வளோ அதிகமாக இல்லை. இன்றைக்கி இந்த லேட் 20ஸ்லையும் ஏர்லி 30s இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம இன்ஃபர்டிலிட்டி இவ்வளோ அதிகமாக பார்க்க முடியுது. வாட் இஸ் த ரீசன் மேம்? இதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. த ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் நம்ம லைஃப் ஸ்டைல். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஃபுட் வி ஈட் எல்லாமே பேக்கேஜ்டு ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட், நம்ம எப்போவுமே வெளியே தான் சாப்பிட்றோம். இஃப் யூ கம்பேர் இட் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பேரண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் இவ்வளோ ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. எனிதிங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் அ பேக்கெட் ஹேஸ் அ லாட் ஆஃப் these chemicals which are hormone disruptors. அது ஒன்று. Stress, of course, that is very important. The food we eat, of course, habits, smoking, alcoholism, எல்லாமே நம்ம ஃபர்டிலிட்டி டிக்ளைனுக்கு காரணம். தூக்கம் ஏதாவது அதுக்கு சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குதுங்க. பிகாஸ் ஸ்லீப் சைக்கிள் டிஸ்ட்ரப்ஷனில் என்ன ஆகும்னா நம்ம ஹார்மோன்ஸ் இன் ஆர் பாடி கோ அப் அண்ட் டவுன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ரொம்ப சயின்டிஃபிக்காக போகாமனா த ஹார்மோன்ஸ் இன் ஆர் பாடி கோ அப் அண்ட் டவுன். கரெக்டாக இருக்க வேண்டி கான்சன்ட்ரேஷனில் ஹார்மோன்ஸ் வில் நாட் பி தேர். அதனால கூட இந்த பீரியட் இரெகுலாரிட்டிஸ் எல்லாமே வருது. ஸோ இன்டர்ன் அது ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமாக ஆகுது. சரி மேம், அப்படின்னா நான் ஒரு 25 வயசில் இருக்கேன், அடுத்து எனக்கு ஒரு 2-3 வருஷத்தில் கல்யாணம் ஆக போதுனாலே ஏதாவது ஒரு ஹேபிட்டை ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்குன்னு நான் ஏதாவது ஃபாலோ பண்ணணுமா? ஏதாவது ஒரு ஃபுட் ஹேபிட், இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு நான் ரெகுலராக என்னுடைய உணவில் சேர்த்துக்கிறணும், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைசஸ் பர்டிகுலராக? இப்போ இன்றைக்கெலாம் இன்ஸ்டா ரீல்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காலை இப்படி வச்சு இப்படி பண்ணுங்கள், ஆட்டுங்க, ஒரு தலையை இப்படி பண்ணுங்கள், முன்னாடி போங்க, பின்னாடி வாங்க, இதெல்லாம் டு பிளான் பேபினா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய போடுறாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் டு வி ஹாவ் சம்திங் லைக் தட்? ஜஸ்ட் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுங்க. ரொம்ப நம்ம இந்த டயட் ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும் சொன்னாலுமே
அது அடியர் பண்ணி கரெக்டாக அது பண்ணுறது நிறைய நாள் பண்ணுறது அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வாட் we need to look at is a healthy lifestyle. அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணணும், brisk exercise like 30 to 40 minutes of any aerobic activity or cardio activity is important. It's not that நான் ஒரு 30 minutes ரொம்ப ஸ்லோவாக வாக்கிங் போனேன் அதுவே எனக்கு கரெக்ட் ஆகிடும், அந்த மாதிரி கிடையாதுங்க. அது ஒன்று. செகண்ட் ஒன் வந்து வாட்ச் வாட் யூ ஈட். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்க நான் சொல்ல விரும்பல. அட்லீஸ்ட் ட்ரை டு கட் டவுன் ஆன் வாட் யூ ஆர் ஈட்டிங் ஃப்ரம் அவுட் சைட். ட்ரை டு குக் மோர் ஹோம் ஃபுட் மீல்ஸ். கொஞ்சம் ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. நாட் தட் 100% நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க நான் சொல்ல விரும்பல, பட் ஒரு ப்ரப்போர்ஷனேட்டாக சாப்பிடுங்க. ஒரு பிளேட்டில் நீங்கள் ஃபுட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் எல்லாமே ஒரு ப்ரப்போர்ஷனில் தான் நம்ம சாப்பிடணும். ஐ ஃபீல் வித் தி இந்தியன் டயட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம். ஆமாம், இதுதான் நம்ம எல்லா ஸ்டடீஸும் இந்தியன் டயட் பற்றி. கம்மி. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியுது பாருங்கள். ஸோ அந்த இதை கொஞ்சம் ப்ரப்போர்ஷனில் நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும், ஹெல்தியான ஃபேட் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடணும். ஃபைன். இப்போ சூப்பர் ஃபுட் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா மேம் ஒரு ஃபர்டிலிட்டிக்கு? ஏன்னா நான் காமெடிக்கு சொல்கிறேன், முருங்கைக்கானா ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், ஒரு அத்திப்பழம்னா ஒரு சூப்பர் ஃபுட்டு, ஒரு முந்திரி பருப்பு, பாதாம், இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் இது எல்லாமே நமக்கு வந்து ஃபர்டிலிட்டி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குல்ல. இப்போ உண்மையாகவே சில ஃபுட்ஸு இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டா அவங்க ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது என்ன ஃபுட்டு மேம்? சி எனிதிங் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம இது பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மொரிங்கா லீவ்ஸ், இந்த முருங்கைக்காய் சாப்பிட்டா நல்லது, இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் அந்த ஃபுட்டில் அது அதிகம், முருங்கைக்கீரையில். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஃபுட் நீங்கள் பேசணுன்னா அந்த ரெட் பனானா, பொமக்ரனட் எடுத்துக்கலாம் நீங்கள், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், your walnuts, almonds, all the other nuts that you talk about, அதில் antioxidant content ஜாஸ்தி. இப்போ வர நீங்கள் ப்ளூபெரிஸ் நம்ம சொல்லலாம், இது எல்லாமே உங்களுக்கு சாப்பாடுல சேர்த்துக்கிறது நல்லது. சரி மேம், இப்போ பேக்கேஜில் அடைச்ச உணவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பேக்கேஜில் அடைச்ச சமைக்க வேண்டிய உணவுன்னு ஒன்று இருக்குது, பேக்கேஜில் அடைச்ச அப்படியே எடிபிள் உணவுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டு வகை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஒரு மிக்சரை பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு வைங்க, அதை நம்ம அப்படியே பிரித்து சாப்பிட்றலாம். அதே இது ஒரு மேகியை பாக்கெட் அடைச்சிருக்காங்கன்னா அதை எடுத்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்ணும். இப்போ ஒரு மைதா மாவோட பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னா அதை எடுத்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்ணும். இப்போ பொதுவாக எல்லாரும் இந்த பேக்கேஜ்னு சொல்லும்போது அது வந்து ரெடி டு எடிபிள் அப்படிங்கிற ஃபுட்டை மீன் பண்ணுறோமா, இல்லை நான் அதை பிரித்து சமைக்கிற மாதிரி உணவாக இருந்தாலும் எனக்கு அது வேணான்னு சொல்கிறோமா? பிரித்து சமைக்கிறதுக்கு நான் சொல்ல விரும்பலைங்க. அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் சேயிங் மேகி இஸ் ஹெல்த்தி, இட்ஸ் நாட். ஓகே. வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், ஸோ இப்போது ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். இப்போது கார்ன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இன்ஸ்டமார்ட், இப்போது ஐ எம் ஆல்சோ பிலாங்கிங் டு திஸ் ஜென்ரேஷன். இப்போது நம்ம போகிற மாதிரி முன்னாடி மாதிரி மார்க்கெட் போயிட்டு ஐ டோன்ட் பிக் அப் ஸ்வீட் கார்ன். இப்போ இன்ஸ்டமார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீல் கார்ன் இன் டின், ரெடி டு ஈட். ஜஸ்ட் அந்த டின் ஓப்பன் பண்ணி நீங்கள் இது சாப்பிடலாம், யூ கேன் ஹேவ் இட். ஸோ இந்த மாதிரி ஃபுட் தான் நாங்கள் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா ஃப்ரெஷ்லி அவைலபிள் ஃபுட் டசன்ட் ஹேவ் ப்ரெசர்வேட்டிவ்ஸ். இந்த மாதிரி எனி பேக்கேஜ் ஃபுட், ஈவன் வெஜிடபிள்ஸ் கூட உங்களுக்கு அந்த மாதிரி வரலாம். தீஸ் பேக்கேஜ் ஃபுட்ஸ் ஃபார் த லாங்கர் ஷெல்ஃப் லைஃப், அதிகமான நாள் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லி நிறைய ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஹார்மோன் டிஸ்ரப்டர்ஸ். அதனால எல்லாரும், நான் கிடையாது, எல்லாரும் இப்போ நம்ம பொதுவாக பேசுகிறப்ப கூட why we are saying this is these are all indirectly affecting fertility as well. And அது இல்லாமல் கூட உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஏன்னா லாங் டேர்ம் நீங்கள் இதை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஐ டிட் கோ த்ரூ ஒன் ஸ்டடி ஆன்லைன் தட் வாஸ் பப்ளிஷ்ட் ப்ராப்பர்லி. லைக் சாசேஜ் வந்து அதிகமாக சாப்பிட்டா, ப்ராசஸ்ட் மீட் அதிகமாக சாப்பிடணும், பேக்கன், இந்த மாதிரி ப்ராசஸ்ட் மீட் கூட அதிகமாக சாப்பிட்டா இட் ஹேஸ் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். Okay. So இதெல்லாமே why we are telling is go back to the basics. Let us eat like our grandfathers. Where we talk about நம்ம ஒரு மார்க்கெட் போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி மார்னிங் அந்த வெஜிடபிள் வந்து எடுத்துகிட்டு வராங்க டு த மார்க்கெட் அண்ட் we're picking those vegetables up or we're picking that meat up or something like that. அதுதான் நாங்கள் மீன் பண்ணுறோம். ஃபைன். அப்படின்னா ஏற்கனவே கடைகளில் ரெடியாக சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி டின்னை போட்டோ மூடி வச்சோ ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டு, ஒரு எக்ஸ்பைரி டேட்டு அப்படின்னு போட்டிருக்க பொருளை சாப்பிட வேண்டாம். ஆமாம், ஃபைன். அதே இது அவாய்ட் பண்ணலாம். ஐ எம் நாட் சேயிங் 100%, பட் அவாய்ட் பண்ணலாம். பட் அதெல்லாமும் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ஃபேக்டர்னு சொல்ல வரீங்க? எஸ். ஃபைன். ஓகே மேம். இப்போ வந்து
நான் சமீபத்தில் நம்ம இன்டர்வியூக்காக கொஞ்சம் ஒரு ஒர்க்லாம் பண்ணும்போது இப்போ கல்யாணம் சமீபத்தில் ஆனவங்க இல்லை கல்யாணம் ஆகி ஒரு பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்டலாம் ஐவிஎஃப் அப்படின்னு சொன்னோன்னாலே அது வந்து ஐவிஎஃப்ங்கிறதே ஒரு ஸ்கேமு. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம குழந்தைய நம்ம கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒரு குழந்தைய வேறு யார் குழந்தையோ நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐவிஎஃப் ஒரு ஸ்கேமா? பீயிங் அன் ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், நீங்கள் என்ன இதுக்கு சொல்கிறீங்க? See, I think IVF, of course, I have to disagree with you on that. I think it's a lot of misconception. நிறைய பேசிட்டு இருக்கோம், பட் எவிடன்ஸ் இல்லாத பேசிட்டு இருக்கோம். ஸோ எனி பர்சன், ஒரு கப்பல் நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போது ஐம் கோனா கெட் மேரிட் இன்னொரு 2-3 வருஷத்தில் ஐம் கோயிங் டு ட்ரை, ஆர் ஐ ஹேவ் பிளான்ஸ் ஆஃப் கெட்டிங் மேரிட், ஆர் ஐ ஹேவ் பிளான்ஸ் ஆஃப் கெட்டிங் அ சைல்டு. நீங்கள் வந்தால் நாங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் ஐவிஎஃப் மட்டும் போங்கன்னு சொல்ல போகிறதில்ல. அந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டே பொதுவாக எல்லாரும் அது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே நிறைய விதமான ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஆக்சுவலி சயின்டிஃபிக்காக நீங்கள் பேசணுன்னா we called it assisted reproductive technique. அப்படின்னா என்ன? we are helping you to get a baby through various methods. ஸோ இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கப்பல் they've just gotten married ஒரு 3-4 monthsன்னு வச்சுக்கலாம். என்னையே நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி கல்யாணம் நடந்துச்சுன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்தாலே ஓகே 2 மாதம் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஸோ நீங்கள் ஐவிஎஃப் போகணுன்னு யாருமே சொல்ல போகிறது இல்லைங்க. நீங்கள் வாங்க. What I will tell all of my patients that who come, so first நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், you are planning to conceive. ஸோ அப்போது what we will do is first நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நமக்கு இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பேஷண்ட் வராங்கன்னா நம்ம என்ன பார்க்கணுன்றது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் அ உமன் நீங்கள் வரீங்கன்னா எக் ப்ரொடக்ஷன் ரேட் பாடியில் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஃபார் யூ டு ஹாவ் அ சைல்ட். அது ஒன்று ஃபீமேலுக்கு. அண்ட் நீங்கள் மேல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அந்த எக் ப்ரொடக்ஷன் ரேட் பற்றி நம்ம எப்படி பேசணுமோ இங்கே செமன் அனாலிசிஸ், அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது, நார்மலாக பார்க்குறச்சு நார்மல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் அதில் எவ்வளோ இருக்குது, அண்ட் மொட்டிலிட்டி அப்படின்னா அந்த ஸ்பெர்ம்க்கு அசென்ட் ஆகிற லைக் மூவ்மெண்ட் ஆகிற கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த 2 வேரியபிள்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். இது வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போது 2 to 3 months அந்த கப்பல் ட்ரை பண்ணுறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகலை, ஸோ இந்த டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். இதை வச்சு நம்ம சொல்லலாம் ஓகேங்க இந்த ரிப்போர்ட்ஸ் நார்மலாக தான் இருக்குது, யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் ட்ரை ஃபார் 1 year. யூ டோன்ட் ஹாவ் டு கம் டு த ஹாஸ்பிட்டல், நீங்கள் வரி பண்ண வேண்டாம், யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை பிகாஸ் யுவர் ரிப்போர்ட்ஸ் லுக் நார்மல், கிவ் இட் சம் டைம். 1 year வரைக்கும் நீங்கள் நார்மலாகவே ட்ரை பண்ணிட்டு வாங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. சப்போஸ் அதே கப்பல் வந்து இப்போ வராங்க and they have some issue, egg production rate ரொம்ப கம்மியாக இருக்குது. நிஜமாலே இது நான் இப்போ நிறைய பார்க்குறேன். இந்த போர் ovarian reserveன்றது ஒரு வெரி வெரி பிக் ப்ராப்ளம். நான் இப்போ வந்து யூ வில் நாட் பிலீவ் மீ, ஒரு 24-25 இயர்ஸ்லாம் நான் இந்த பிரச்சனை பார்த்துட்டு இருக்கேன். எக் ப்ரொடக்ஷனே இல்லாமல் லைக் நார்மல் ஏஎம்ஹெச் எக் ப்ரொடக்ஷனுக்கு இது தேவைங்க. அந்த பிளட் ரிப்போர்ட் வந்து நார்மல் ரிப்போர்ட் இஸ் 2.5 to 4.5 to 5. நான் எல்லாம் 0.5 எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ at 22 and 23 years of age. ப்ளஸ் நமக்கு நிறைய டிசீசஸ் இருக்குது. இப்போது அதிகமாக நம்ம பார்க்குற டிசீஸ் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் அடினோமயோசிஸ். அந்த டிசீஸில் கூட எக் ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் எப்படி பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நோ, ஆக்ட் நவ். ஈவன் இஃப் 2 months தான் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி, ஆனால் உங்களுக்கு எக் ரிசர்வ் கம்மியாக இருக்குது, இல்லை செமன் அனாலிசிஸில் பிரச்சனை இருக்குது, ஆக்ட் நவ். நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம், ஸ்கேன்ஸ் பண்ணுறோம், ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த எக் க்ரோத்தை நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எக் ரப்சர் ஆகும்போது யூ கேன் ஹாவ் அ நேச்சுரல் இன்டர்கோர்ஸ். ஆர் நம்ம அதுக்கு எய்ட் பண்ணி இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னா ஐயுஐன்னு சொல்லி ஹஸ்பண்டோட செமன் சாம்பிள் எடுத்துகிட்டு லேபில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு we can inject it directly into the uterus. இது வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன், இதுக்கு ஐவிஎஃப்னு இல்லை. ஓ, அப்போ நான் முதல்ல வந்தால் எனக்கு நீங்கள் ஒரு 2 நேச்சுரல் ஆப்ஷன் தரீங்க. கண்டிப்பா, ஜஸ்ட் ஹெல்ப் மட்டும் நீங்க பண்றீங்க. ஒரு அவேர்னஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒன்று இருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களே தான் குழந்தைய பெற்றுக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு சயின்டிஃபிக்கா நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. அந்த 2ஐயும் அவங்க ட்ரை பண்ண போறாங்க. அதுலேயும் அவங்க ஏதாவது ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை அதுக்கப்புறமும் ரிப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் தான் ஐவிஎஃப்கே நம்ம போகிறோம். 10 பேர் உங்ககிட்ட வந்தால் எத்தனை பேருக்கு மேம் இந்த முதல் 2லேயே சரியாயிடுது? அதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம வேளச்சேரியில் உட்காந்துருக்கோமா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஐ கெட் அ லாட் ஆஃப் ஐடி க்ரௌட், ஐ கெட் அ லாட் ஆஃப் மை ஒர்க்கிங் கிளாஸ் பேஷண்ட்ஸ்.
ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்ககிட்ட வராங்க. லைக் இப்போதான் கல்யாணம் ஆச்சு அண்ட் யூனோ பேஷண்ட்ஸ் ஆர் வெரி அவேருங்க. நான் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம், கூகுள் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, இன்ஸ்டாகிராமே இருக்கு, நிறைய தெரிஞ்சு வராங்க. ஸோ தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் who walk in and say, டாக்டர் ஐ வாண்ட் டு கெட் மை செல்ஃப் டெஸ்டட். நான் பார்க்கணும் பிகாஸ் லெட்ஸ் சே இந்த மாதிரி பேஷண்ட்ஸு வராங்க. நான் வந்து எனக்கு இப்போ ஜாபில் இந்த ஒரு ப்ரொமோஷன் இருக்குது ஆர் நான் இன்னொரு ஜாப் போகிறேன் ஃபார் த நெக்ஸ்ட் 2 to 3 years என்னால் கன்சீவ் ஆகிறதுக்கு ஐ கேன் நாட் ட்ரை, பட் ஐ வாண்ட் டு கெட் டெஸ்டட் அண்ட் சி இஃப் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட். அந்த மாதிரி அவேர் நிறைய தெரிஞ்ச அவங்க பேஷண்ட். எனக்கு ப்ரொமோஷன் இருக்கு, 3 வருஷம் வரைக்கும் நான் வந்து குழந்தை பெத்துக்கிற ஐடியால இல்ல, ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் பெத்துக்க முடியுமா இல்லையான்னு இப்போ எக்ஸாக்ட்லி மை காட் இப்போவே டெஸ்ட் பண்ணிட்டு வரதுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க. இது நல்ல விஷயம் தானே? ரொம்ப நல்ல விஷயங்க ஆக்சுவலாக நிஜமாக சொல்லணும்னா. சி அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் ஆப்ஷனுங்க. நாங்கள் வந்துட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறது இல்லை, ஐவிஎஃப் மட்டுமே பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. உங்களுக்கே இத்தனை சென்டர் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஐ திங்க் தே ஜஸ்ட் வாண்ட் சம்படி who will understand what they feel, you know. It's a lot of pressure. இது நீங்கள் ஒரு சைடு நீங்கள் பார்க்குறீங்க having a problem in egg reserve or semen analysis. இன்னொரு சைடு அந்த சோஷியல் ப்ரெஷர், சொசைட்டியோட ப்ரெஷர் இருக்குது. வீட்டில் இவங்க சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் ஆர் இன்சிஸ்டிங்குங்க, இல்லை இன்லாஸ் ஆர் இன்சிஸ்டிங்குன்னு, அவ்வளோ ப்ரெஷரோடு வரும்போது ஐ திங்க் தே ஜஸ்ட் நீட் ஒரு 10 minutes ஆஃப் அஷூரன்ஸ் அண்ட் டைரெக்ஷன். பிகாஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, எந்த டைரெக்ஷனில் அவங்க போகணுன்னு சொல்கிறது தான் எங்களோட வேலை. பொதுவாகவேங்க மருத்துவர்களை பற்றி சொல்லுவாங்க, மருத்துவர் வந்து தொட்டாலே போதும் குணமாயிடும் அப்படின்னு. ஏன்னா மருத்துவர்கள் வந்து கடவுளுக்கு சமமாக நம்பி நம்ம போவோம். ஏன்னா உடம்பு முடியலைங்கிறது தான் உலகத்துலேயே பெரிய பிரச்சனை. இந்த பண பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் செகண்ட் தான் வைங்களேன். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு வைங்க, இது எதுவுமே நமக்கு பிரச்சனையாக படாது, உடம்பு மட்டும்தான் பிரச்சனை ஆகிடும். அப்போ அவங்ககிட்ட போகும்போது பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, மருத்துவர்கள் வந்து ஒரு தொட்டு உனக்கு என்ன ஆகுது, ஏதாகுது, எப்படி இருக்க, என்ன ஏதுன்னு பேசிட்டாலே அவனுக்கு பாதி சரியாயிடும், அதுக்கு மேலே தான் மாத்திரை மருந்துன்னு. அதைத்தான் மேடம் தெளிவாக சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுது. அவங்க அழகாக வந்து உட்காடுறாங்க. அவங்கள வீட்டில் போட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணி புழிஞ்சி எடுத்து நொயின்னு பேசி அனுப்புகிறீங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செய்யலான்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் ஒரு டாக்டருடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு முக்கியமான குவாலிட்டியாக நான் என் மனசில் வச்சுருக்கிறது அதுதான். அதையே மேடம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சர்வீஸ் மேம். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், நிறைய பேர் நல்லபடியாக அவங்களுக்கு இயற்கை முறையிலே குழந்தை பெற்றுருவாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே மேம், நம்ம வந்து ஃபுட்டு பற்றி பார்த்தோம், லைஃப் ஸ்டைல் பற்றி பார்த்தோம், ஐவிஎஃப்னா என்னங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்க. பட் எனக்கு அதில் ஒரே ஒரு கொஷின் மட்டும், இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜை நீங்கள் சொன்னீங்க நேச்சுரலுக்குன்னு சொல்லி, இந்த ஐவிஎஃப்ங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ், ஸோ ஐவிஎஃப்னா அது பேர் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனுங்க. ஸோ ஐவிஎஃப்பில் என்ன நம்ம வித்தியாசமாக பண்ண போகிறோம், இந்த நேச்சுரல் சைக்கிள்லையோ ஐயுஐ சைக்கிளையோ நம்ம பண்ணாதது ஐவிஎஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஐவிஎஃப்பில் வந்து இதே மாதிரி ஒரு பேஷண்ட் வராங்க, நம்ம வந்து அது 2 பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக் கலெக்ஷன் சைக்கிள் நம்ம சொல்லுவோங்க. அதில் வந்து டேட்டான 2ஆவது நாள் இல்லை 3ஆவது நாள் நம்மக்கிட்ட பேஷண்ட் வந்தாங்கன்னா we are going to start them on hormone injections. இந்த இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம ஏன் கொடுக்குறோம், நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எதனால் கொடுக்குறோன்னா, அந்த எக்கோட வளர்ச்சி, ஒரு எக் இல்லாமல் நிறைய எக்ஸோட க்ரோத்துக்கு நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு 10 நாள் நம்ம ஸ்கேன்ஸ் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து அந்த எக்கோட மெச்சூரிட்டி நமக்கு ஸ்கேனில் தெரியும். அந்த ஸ்கேன் பார்த்த உடனே சரி ஓகே இந்த மெச்சூர் ஸ்டேஜ் வந்திருக்குன்னு சொல்லி ஃபைனல் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம 36 hours லேட்டர் நம்ம எக் கலெக்ஷன் பண்ண போகிறோம். அது என்னென்னா இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா பை தி ஈவினிங் ஆர் த நைட் யூ கேன் ஈவன் கோ ஹோம். ஸோ அந்த எக் கலெக்ஷனில் ஒரு 10 to 15 minutes மினிமல் செடேஷன் கொடுத்துட்டு கீழ் வழியாக, தட் மீன்ஸ் த்ரூ த வெஜைனா அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் நம்ம இந்த எக்ஸ் வெளியே எடுக்க போகிறோம். இதே எக்ஸ் வந்து நம்ம லேபில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி வந்து அந்த ஹஸ்பண்டோட செமன் சாம்பிள் கொடுத்தா அந்த செமன் சாம்பிள்லேருந்து பெஸ்ட் பாசிபிள் ஸ்பெர்ம் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு பேர் அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதுக்கு பேர் இம்சிங்க. அந்த பெஸ்ட் பாசிபிள் ஸ்பெர்ம் அதை எடுத்து அந்த ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்துட்டு அந்த எடுத்துட்டு நம்ம அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து எக்கில் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அந்த இன்ஜெக்ட் பண்ண பிறகு நம்ம எம்ப்ரியோஸாக அதை ஃபார்ம் பண்ணும். அந்த 5 days வெயிட் பண்ணி அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வச்சிடுறோம். அடுத்த சைக்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டான 2nd or 3rd day அவங்க வரும்போது நேச்சுரலாகவும் நம்ம பண்ணலாம், இல்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஒரு 2 மெடிசின்ஸ்
மார்னிங் அண்ட் நைட் இப்படி எடுக்கணும்னு. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். அந்த மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு 10 நாள் வந்து அந்த கர்ப்பப்பையோட லைனிங் அப்படின்னா எண்டோமெட்ரியல் திக்னஸ் பார்த்துட்டு அது கரெக்டாக திக்னஸ் எல்லாம் வந்த பிறகு அது ஒரு 10 நாள் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது இந்த ஃப்ரீஸ் பண்ண எம்ப்ரியோ டாப் பண்ணி நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு சின்ன கேத்தட்டர் வச்சுக்கிட்டு இதுக்கு அனஸ்தீசியா மயக்க மருந்து எதுவும் தேவைப்படாது. இந்த எம்ப்ரியோ வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். அந்த உள்ளே வச்ச பிறகு 15 டேஸ் கழித்து நமக்கு அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் பொதுவாக ஐவிஎஃப்ன்றது. தேங்க்யூ மேம். ஒரு பெண்ணுடைய கருமுட்டையை பெஸ்ட்டான கருமுட்டை எடுக்கிறோம், அவங்க கணவனுடைய பெஸ்ட்டான விந்தணுவை எடுக்கிறோம், ரெண்டையும் லேபில் வச்சு நீங்கள் ஒரு எம்ப்ரியோவாக ஃபார்ம் பண்ணுறீங்க. அதை திருப்பி வந்து ஒரு இணைஞ்சிருக்கு இப்போ அதை திருப்பி பெண்ணுடைய வயிற்றில் நீங்கள் செலுத்துறீங்க. அது 10-15 நாளுக்கு அப்புறம் வளர்ச்சி அடையுதா, க்ரோத் இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்க. க்ரோத் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து கர்ப்பம் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ இந்த எக் ஃப்ரீசிங் மாதிரியான கான்செப்ட்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா மேம்? ஆமாம், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது அந்த சொசைட்டி ப்ரெஷர் பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து ஐ ஹவ் ஹேட் விமென் ஹூ கம் டு மீ அண்ட் சே சரி ஓகே லெட் மீ கெட் டெஸ்டட். ஸோ டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த ரிசர்வ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கும்போது வி வில் டெல் கொஞ்சம் சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறது பெட்டருங்க, பிகாஸ் இப்போவே உங்களுக்கு ரிசர்வ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் வந்து தே ஆர் அண்டர் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் டு ஃபைண்ட் அ பார்ட்னர். ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, அடுத்து வந்து இப்போ குழந்தை பெற்றுக்கணும், அந்த ஒரு ப்ரெஷரும் இருக்கும். அண்ட் சில பேருக்கு எப்படின்னா தே ஆர் மேரிட் ஆல்ரெடி பட் தே வாண்ட் டு போஸ்ட்போன் த சைல்ட் பர்த், விச் இஸ் ஃபேருங்க. பயாலஜிக்கல் கிளாக்ன்றது நமக்கு இருக்குது, கரெக்டு தான். பட் இன் 2026 ஐ கான் சிட் அண்ட் டாக் அபவுட் ஆர் டாக் டு அ உமன் சேயிங் காம்ப்ரமைஸ் ஆன் யோர் கரியர் பரவாயில்லன்னு என்னால் சொல்ல முடியாது, பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ அ கரியர் ஓரியன்ட் உமன். ஸோ அதனால வாட் ஐ வுட் டெல் தெம் இஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, டெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக ஒவேரியன் ரிசர்வ் இருக்குன்னா எதுனாலன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். பொதுவாகவே இருக்கா இல்லை ஏதாவது டிசீஸ் லைக் எண்டோமெட்ரியோசிஸ் அதனால இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக் ஃப்ரீசிங்ன்றது கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம். கோ அஹெட், ஃப்ரீஸ் யுவர் எக்ஸ் அண்ட் கீப் தம் இன் த லேப். நீங்கள் எப்போ வேணாலும் யூ கேன் ட்ரை யுவர் சைல்ட் பர்த் அட் யோர் டைம். பிகாஸ் ஒரு சைல்ட் பர்த் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், அதுக்கப்புறம் பேரண்ட்ஹுட் இருக்குது. யூ நீட் டு பி த கப்புள் ஆர் த பர்சன் நீட் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட் டு ஹாவ் அ சைல்ட் ஸோ தட் வி கேன் கேர் ஃபார் த சைல்ட். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்கிட்டேன் மேம். மேம் இப்போது இந்த மித்து மாதிரியான விஷயங்கள் ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி நம்ம உங்கள்கிட்ட கேட்குறேன், அது எனக்கு சொல்லுங்கள். ஃபர்டிலிட்டியினுடைய எனக்கு தேதிக்கு பிக்கஸ்ட் மித் என்ன மேம்? ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு பார்க்காம இந்த மாதிரி ரேபிட் ஃபயர் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் தான் பார்த்துருப்பாங்க. நான் இந்த 2 ஃபுட் சாப்பிட்டா பரவாயில்ல எல்லாமே கரெக்ட் ஆகிடும், என்னோட ஒவேரியன் ரிசர்வ் ஒரு 1 மந்த் நான் இந்த ஃபுட் சாப்பிட்டாலே போதும் அது இன்க்ரீஸ் ஆகிடும்னு பிலீவ் பண்ணுவாங்க. தட்ஸ் த பிகெஸ்ட். இந்த ஃபுட்டை ஒரு 2 மாதம் சாப்பிட்டா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்ன்றது பிகெஸ்ட் மித். ஃபைன். One test every couple should do. Yes, definitely your AMH test for ovarian reserve and semen analysis, very important. Fine. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேம். என்னன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பெண்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆண்களுக்கு வந்து சுயமாகவே அவங்களுக்கு வந்துட்டு எஜாக்குலேட் பண்ண முடியும் அவங்களால. ஸோ அவங்க ஒரு மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க, எஜாக்குலேட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்க ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது, அவங்களுடைய விரைப்புத்தன்மை நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எஜாக்குலேட் பண்ணி பார்க்குறாங்க, அது செமன் வருது, அதை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் நம்ம சரியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியலையே எங்கே அப்படின்னும் போது என் மேலே மிஸ்டேக்கே இல்லையோ, அவன் மேலே தானே தப்பு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய் ஒரு சண்டை வர்றது, இந்த மாதிரியான வாய்ப்புகளும் நடக்குது. அப்போ எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது, எனக்கு விரைப்புத்தன்மையும் சரியாக இருக்குது, எனக்கு எஜாக்குலேஷனும் சரியாக இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னா கூட எனக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குமா? கண்டிப்பாக இருக்குங்க. இந்த எஜாக்குலேஷன் ஆர் நீங்கள் பார்க்குறது செமன் வால்யூமுங்க. வால்யூம்க்கு அதில் இருக்கிற ஸ்பெர்ம்ஸ்க்கு சம்மந்தமே கிடையாது. நல்ல வால்யூம் ஆஃப் செமன் எஜாக்குலேட் பண்ணி கொடுத்தாலும் அந்த கண்டெய்னர் ஆர் அந்த சாம்பிளில் ஒரு ஸ்பெர்ம் கூட இல்லாத பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு பேர் தான் அசூஸ்பெர்மியா. பட் அதுக்கு இஸ் சாம்பிள் ஃபர்டைலான்றது நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும், நம்ம செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போ எனக்கு வந்துட்டு தண்ணியாக போகுது கெட்டியாக போகுது அதெல்லாம் இது கிடையாது, எதுவுமே இல்லை. ஃபைன், ஓகே மேம். இப்போது இந்த 2 பேரும் பேசும்போது அவங்களுக்கு ஒரு சண்டை வந்து அவங்க சரி பண்ணி இதெல்லாம் நடந்தால் கூட சைக்கலாஜிக்கலாக அவங்க ஒரு அஃபெக்ட்டுக்கு உள்ளாகிறாங்களே. ஏன்னா இது ஒரு சோஷியல் ப்ரெஷர். இப்போ சம்பாதிக்கிறது கூட கம்மியாக சம்பாதிக்கணும் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் எங்கேயும் சோஷியல் ப்ரெஷர் இல்லை. அவங்க கம்மியாக படித்தாங்க, அது ஏதோ ஒரு வகையில் போயிடும், நீங்கள் வாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருன்னு. ஆனால் அந்த குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லார் குடும்பத்துலேயும் ஒரே மாதிரி தான். அதிகபட்சம் பணக்காரங்களாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க.
ஏழையாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அவ்வளோதானே தவிர அவங்களும் அந்த மருமகிட்டையோ மகக்கிட்டையோ அதே தான் கேட்க போகிறாங்க, இவங்களும் இந்த மருமகிட்டையோ மகக்கிட்டையோ அதே தான் கேட்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் ஆஸ் அ கப்பலாக எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? ஃபர்டிலிட்டிக்கு நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. யாருக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் இட்ஸ் அ கப்புள்ஸ் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் தட் பர்சன்ஸ் ப்ராப்ளம். ஒரு ஒய்ஃபோட ப்ராப்ளம், ஹஸ்பண்டோட ப்ராப்ளம்னு நம்ம சொல்லிக்கவே வேண்டாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஐ ஆல்வேஸ் டெல் இஸ் வென் ஐ டெல் தெம் இதுதான் ப்ராப்ளம், I always say it's a couple's problem. So அது சேர்ந்து நம்ம சால்வ் பண்ணலாம். And also going out of the OPD and saying okay டாக்டர் பேசிட்டாங்க, இவளுக்கு தான் பிரச்சனை இருக்குது இல்லை அவருக்கு தான் பிரச்சனை இருக்குது, நம்ம பேச வேண்டாம். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நம்ம கொஞ்சம் யுனைட்டடாக இருந்தால், அந்த கப்பிள் கொஞ்சம் சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த சொசைட்டியோட ப்ரெஷர் இல்லை பேரண்ட்ஸ் ஆர் இன்லாஸ் கொடுக்குற ப்ரெஷர் ஆர் ஜஸ்ட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப் இந்த ப்ரெஷர் எல்லாம் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். தட் இஸ் செகண்ட். தேர்ட் வந்து இந்த சொசைட்டி ப்ரெஷர், எஸ் அங்கே கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் தே ஈவன் ஹாவ் அ பிரேக் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் தி ஸ்டார்ட் க்ரையிங் சே என்னால் அதை தாங்க முடியல மேடம், எவ்ரி மந்த் ஐ see my period and I feel like I'm losing my life, எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது, ஐ ஹாவ் suicidal thoughts. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். And this is for all the society or the parents or the families, no, just give that couple some time. Thank you so much for your time and valuable insights ma'am. ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்காக பேசுனீங்க. லாஸ்ட்டாக for a minute to the audience directly, if you want to speak something, you can speak. So the first thing that I want to tell you is age நீங்கள் பார்க்காதீங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு பார்க்காதீங்க. when you're coming, just come to the hospital and get yourself tested. because இப்போ even if period pains இருந்தாலுமே or any irregular cycles or any warning signs that you think about, இது நார்மலாக இல்லையே கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குன்னு சொன்ன உடனே ப்ளீஸ் கம் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் டெஸ்டட். இட் டசன்ட் மீன் தட் இப்போ நாளைக்கே நீங்கள் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் யூ வில் நோ வாட் யூ ஹேவ். ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அவேர்னஸ் இருந்தாலே போகிறோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நல்ல பாசிட்டிவிட்டிங்க நம்ம கேட்டது. மருத்துவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் முத்தான விஷயங்கள். என்னென்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் நம்மளுடைய இன்ஃபர்டிலிட்டியை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. பாக்கெட்டில் அடித்த உணவை பற்றி பேசணும். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை நம்ம எடுத்துக்கிட்டால் எவ்வளோ நல்லதுன்னு பேசணும். முக்கியமாக ஆண்களுக்கு நம்ம இந்த மாஸ்டர்பேட் பண்ணி ஒரு பார்க்குறோம்ல வெள்ளையா, அதுக்கும் குழந்தை எனக்கு அது கெட்டியாக இருக்குன்னா குழந்தை பிறந்துருங்கிறதுக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வச்சாங்க. கடைசியாக சொன்ன விஷயம், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் யாருக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்தாலும் அது 2 பேருக்குமான பிரச்சனை, அது ஒரு கப்புளான பிரச்சனை. அதில் ஃபேமிலி தலையிட்டு யார் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையோ அவங்க குடும்பம் தான் இது காசு எல்லாம் பார்க்கணும், இன்னொருத்தவங்க பார்க்க மாட்டோம், இப்படியெல்லாம் பேசுகிறது, 2 பேரையும் பிரிக்கிற மாதிரி பேசுகிறதுங்கிற வேலையெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. ஐவிஎஃப்னா என்னங்கிறதையும் சொன்னாங்க. ஐவிஎஃப்னாலே ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து ஏதோ ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து இதுதான் உங்கள் குழந்தைன்னு சொல்கிறது இல்லை. உங்களுடைய செமனும் உங்களுடைய எக்கையும் வச்சு சயின்டிஃபிக்கலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி எடுத்து வச்சாங்க. நிச்சயமாக இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேங்க. இது யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இதில் மேற்கொண்டு உங்களுக்கு வேறு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.